நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்வில், அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனையோ விதமான முடிவுகளை எடுத்து கடந்து வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். காலை எழுந்தது முதல் இரவு வரை நாம் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளால் தான் இந்த வாழ்க்கை நமக்கு நகன்று கொண்டு செல்கிறது. அந்த முடிவு சரியானதா தவறானதா என்பதை நிர்ணயிப்பதிலும் நம்முடைய கடமை மிக அதிகமாக இருக்கும். எத்தனை விதமான முடிவுகளை அன்றாட வாழ்க்கையில் நாம் எடுத்து நம்முடைய இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வயது வரை நாம் கடந்து வந்து கொண்டிருந்தாலும், ஒரு மனிதனாய் பிறந்த இந்த பிறவியில் இருப்பதிலேயே மிகச்சிறந்த ஒரு முடிவு எதுவாக இருக்குமே ஆயின், கிரியா யோகம் என்ற ஒரு கலையை நான் கேள்விப்பட்டேன். அது என்ன என்று நான் ஆராய்வதற்கு உண்டான முயற்சியை எடுத்தேன். சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த கிரியா யோக பயிற்சியை எடுக்கப் போகிறேன், கற்கப் போகிறேன். தினமும் அன்றாட வாழ்வில் நான் அதை உபயோகிக்கப் போகிறேன் அந்த பயிற்சியின் மூலம் என்று ஒருவன் எடுக்கக்கூடிய முடிவுகளிலேயும் மிகச்சிறந்த முடிவு அதுவாகத்தான் இருக்கும். காரணம், கேள்விகளுக்கு நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் யார்? எதற்காக பிறந்தோம்? எதற்காக இங்கு வாழ்கிறோம்? ஏன் நமக்கு இவ்வளவு கடமைகள்? எதற்காக நமக்கு இத்தனை இன்னல்களும் பிரச்சனைகளும் வருகிறது? இதை நாம் தீர்ப்பதற்கு உண்டான கடமைகளை ஏன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம்? இது போன்ற கேள்விகள். ஏனால் மனிதனுக்கு பொதுவாக கேள்விகள் மட்டுமே வாழ்க்கையாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு மனிதன் கிரியா யோகத்தை பயிலும் பொழுதோ, தொடர்ந்து அதை பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதோ, அவருக்கு கேள்விக்கு உண்டான பதிலை தெளிவாக எந்த ஒரு ஆசிரியரும் இல்லாமல், அதாவது கற்றுக் கொடுப்பதற்கு, தெளிவாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக தேவை. ஆனால் கற்றுக்கொண்ட பின் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதிலை எவ்வாறு கையாள்வது, எவ்வாறு இதன் மூலம் வெளியே வருவது என்ற ஒரு தெளிவான சிந்தனையை ஒரு கிரியா யோகி தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறான். அது என்ன காரணம்? ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு நோயாளி, அது நல்லவனோ கெட்டவனோ, ஒரு மருத்துவரை அணுகி அதற்கு உண்டான மருந்தை உட்கொள்ளும் பொழுது அந்த மருந்து கண்டிப்பாக அந்த உடலில் வேலை செய்யும். அந்த ஆத்மா, அதாவது அந்த மனிதன் நல்லவனோ கெட்டவனோ, அது அந்த மருத்துவருக்கு தேவையில்லை. ஆனால் இந்த கலையை, அதாவது மருந்து என்ற ஒரு கலை, ஒரு மனிதன் ஒரு நோயாளிக்கு உள் செல்லும் பொழுது அந்த மருந்து வேலை செய்கிறது, மனிதன் குணமாகிறான். கிரியா யோகம் என்பது அதுபோல்தான். எத்தனையோ விதமான எண்ணங்களையும் எத்தனையோ விதமான சிந்தனைகளையும் கொண்ட ஒரு மனிதன், அது யாராக இருந்தாலும் சரி, கிரியா யோகம் என்ற ஒரு கலையை ஒரு குருவின் மூலம் கற்கும் பொழுது, அந்த மருந்து அவனுக்குள் செல்லும் பொழுது, அவன் நல்லவனோ கெட்டவனோ யாராக இருந்தாலும், நான் முதலில் சொன்ன எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலை தானே தேடிக்கொள்கிறான். அதுதான் இந்த கிரியா யோக கலை. ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவன் குடும்பத்தில் ஒரு மனைவி, குழந்தை, குட்டியுடன், பெற்றோருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சந்நியாசி போன்ற ஒரு காவி உடை அணிந்து கொண்டு அனைத்தையும் துறந்த, அதாவது முற்றும் துறந்த முனிவனாகத்தான் கடவுளை உணர வேண்டும் என்பதை உடைத்து எறிவதற்காக மகாதர் பாபாஜி கொடுத்த ஒரு மிகப்பெரிய கலைதான் கிரியா யோக கலை. தான் எங்கு இருக்கிறோமோ, என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ, அங்கு இருந்தபடியே நம்முடைய கடமைகளை செய்து கொண்டே, அதாவது கடமை என்பது நம்முடைய தர்மம், அதை செய்து கொண்டே கடவுளை உணரலாம் என்பதை மனிதனுக்கு உணர்த்துவதுதான் இந்த கிரியா யோக கலை. கிடைப்பது மிக 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 அபூர்வம். முதலில் சொன்னது போல், இவ்வாழ்நாளில் நாம் எத்தனை முடிவுகள், அதாவது தினம்தோறும் காலை முதல் மாலை வரை ஒவ்வொரு முடிவுகளையும் நாமே தான் எடுக்கிறோம். அதை கடந்து வருவதும் நாமே தான். அந்த முடிவு எப்பொழுதுமே சரியாக இருக்க வேண்டுமே. ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போல, ஏன் என்ற அத்தனை கேள்விகளுக்கும் இப்படித்தான் என்ற ஒரு பதில் நமக்கு தெளிவாக கிடைக்கும் இந்த கிரியா யோக பயிற்சியின் மூலம். கிடைப்பது சந்தர்ப்பம், அனைவருக்குமே கடவுள் கொடுப்பார். அதை கற்றுக்கொண்டு அன்றாட வாழ்வில் அதை அனுபவிப்பது அவரவருடைய கர்ம வினையின் மூலம் அது அமையும். தெளிவாக மீண்டும் இந்த காணொலியை கேட்க விரும்பினால் கேட்டுவிட்டு, ஒரு முடிவை, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று நானும் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.